வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயந்தான். அதாவது நம்ம நிறைய ஆன்லைனில் கோர்சஸ் வந்து படிக்கிறோம், இல்லைன்னா படிக்கணும்னு நினைக்கிறோம். நிறைய வருது. இப்போ ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா, இந்த இன்டர்நெட் இதில் நமக்கு எக்கச்சக்க கோர்சஸ் வருது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபீஸ்ன்ற மாதிரி வச்சுருக்காங்க, ஒவ்வொரு டெக்னாலஜின்னு வச்சுருக்காங்க. எப்படி இதை எவாலுவேட் பண்ணுறது, எந்த மாதிரி இது வந்து ஒரு கோர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத பற்றி என்னோட கருத்து. நான் ஒரு கோர்ஸ் படிக்க போகிறேன்னா இப்படி தான் படிக்க போவேன். இது எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போது நம்ம வைட் வெரைட்டி ஆஃப் கோர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எப்படிலாம் நம்ம படிக்க முடியுதுன்னா, நம்ம படிக்கிற வே சேஞ்ச் ஆகிடுச்சு. முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா, என்ஐஐடி இருக்கும், இல்லைன்னா சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஜுகேஷன் ஒன்று கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 50% ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு 200 சொல்லி 100 ஆக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. வந்து எக்ஸாம் எழுதி உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பண்ணி என்னெல்லாமோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணுவாங்க. நான்லாம் இப்போ எழுதியிருக்கேன். ஒரு 20 கிலோமீட்டர் சைக்கிளில் போய், எங்கள் ஊரில் கிடையாது, 20 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் எக்ஸாம் எழுதி உங்களுக்கு வந்து 50% நாங்கள் ஆஃபர் தரோங்க, ஆனால் நீங்கள் வந்து 15,000 கட்டுக்குங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்தது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்டர்நெட்டில் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் ஃப்ரீ. அதாவது யூடியூப்பில் நீங்கள் வந்து எதை வேணால் கற்றுக்கலாம். அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் கான் அகாடமி அப்படின்னு நிறைய ஃப்ரீ சோர்ஸஸ் எக்கச்சக்கமாக வந்துடுச்சு. நம்பர் 1. அதுக்கப்புறம் யுடிமி மாதிரியான இதில் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஒரு கோர்ஸை வாங்கி படிக்கலாம். நம்பர் 2. அதுக்கப்புறம் ப்ளூரல் சைட்டு அந்த மாதிரிலாம் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியே சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உள்ளே எது வேணால் படிச்சிக்கலான்ற மாதிரியான கான்செப்ட் வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து நார்மலான வேஸ். ப்ளஸ் இன்னும் என்ன மாதிரியான போயிட்டுருக்குன்னா, அந்த சென்டர் இருக்குல்ல, நம்ம சென்னையில் சென்டர் இருக்குது, ஊர்லலாம் சென்டர் வச்சுட்டு அங்கேயும் போய் படிக்கிற மாதிரியான கான்செப்ட்ஸும் போயிட்டுருக்கு. அதுபோக இன்னொன்று என்ன மாதிரி வித்தியாசமாக என்ன வந்திருக்குன்னா, நிறைய பேர் வந்து இந்த ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களே அவங்க ப்ரைவேட்டாக கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ் பூமியிலே அப்படி தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எதேச்சியாக ஒரு ஆர்கானிக்காக ஆரம்பித்தது அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்துருச்சு. ஸோ இதில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யுடிமியில் பார்த்திங்க அப்படின்னா 5,000 கோர்ஸ் கிடைக்கும். 2,000 3,000 ஆஃபர் போடுறாங்க, 50% ஆஃபர் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் வரும். ஸோ பட் இந்த மாதிரி ப்ரைவேட் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படி ஹவு டு வி சூஸ் ஒரு ட்ரைனிங் எப்படி எவாலுவேட் பண்ணுறது அப்படின்றது இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கும் ட்ரைனிங்க்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு ட்ரைனிங்கில் நம்ம போனோன்னா ப்ராப்ளி நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகலாம், இல்லை சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கலாம்ல. ஸோ எப்படி எவாலுவேட் பண்ணுறதுன்னா, ஸோ ட்ரைனிங் எவாலுவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போது ரீசெண்டாக எனக்கு ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ஸ்டியூட்டில் 2.5 lakhs கேட்குறாங்க, டேட்டா இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து 1 year கோர்ஸ்னு சொல்கிறாங்க, வேலை வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. போகலாமா வேணாமான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து சேரலாமா வேணாமான்னு என்னால் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்லலான்னா, எப்படி வந்து அதை நீங்கள் எவாலுவேட் பண்ணலான்றதை சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கண்டிப்பாக எஃபர்ட் போடணும். இப்போ சப்போஸ் நீங்கள் நான் ஐடிலேருந்து ஐடி வரீங்க, இல்லைன்னா ஒரு டெக்னாலஜி இன்னொரு டெக்னாலஜி போகிறீங்கனாலும், நான் பேசிக்காக என்ன சொல்வேன்னா, ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டில் போய் நீங்கள் படிங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ரிசோர்ஸ் எக்கச்சக்கம் இருக்குது. பேசிக்ஸ் உங்களால் படிக்க முடியும். கரெக்டாக இப்போ சாட் ஜிபிடி வச்சு கூட நிறைய பேர் எப்படி படிக்கிறதுன்னு வீடியோவாக போட்டு தள்ளுறாங்க. ஸோ நீங்கள் அந்த சாட் ஜிபிடியை கூட யூஸ் பண்ணுங்கள், அதுகிட்ட கூட பேசுங்க. பேசி எப்படிப்பா படிக்கிறது, ஒரு ஆக்ஷன் பிளானை சொல்லுப்பா அப்படின்னு அவன்கிட்ட பேசுனீங்கன்னா அவன் ஏதாவது ஒரு பிளானை சொல்லுவான். அந்த பிளானை படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட சாட் ஜிபிடி, அதாவது உங்கள் மூளையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி படிக்கலாம். ஸோ பேசிக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க இன்டர்நெட்லேயே. அது வந்துட்டு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளாஸ் போய் பே பண்ணியே படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சென்டர் போகிறீங்க, அப்போது நீங்கள் அங்கே போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக, இப்போ ஒன்றுமே இல்லைங்க, நான் ஃப்ரெஷ்ஷாக வரேங்க, எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்கன்னா, இப்போ ஒரு பேமெண்ட் ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்குன்னா, இட் ஹேஸ் அ டிஃபைன் டைம். ஸோ அந்த டயத்துக்குள்ளே வந்து அவங்க அதை முடிச்சாகணும். ஸோ நீங்கள் டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். கொஷின் கேட்கலாம் அவங்ககிட்ட, உங்களுக்கு ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஒரு ரியல் ட்ரெயின் இருக்காருன்னா அவர்கிட்ட நீங்கள் கொஷின் கேட்கலாம், உங்களால் கொஷின் கேட்க முடியும். ஆனால் நம்ம ப்ரிப்பேர்டாக போகலன்னா, அங்கே அந்த கொஷின் கேட்குறது கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்ல. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கோர்ஸோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் உங்களால் டக்குன்னு பிடிச்சிக்க முடியும். இது நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுற விஷயம். நான் எந்த கோர்ஸ் போனாலும் நானே ஒரு ப்ரைவேட்டாக நெட்டில் சர்ச் பண்ணி நல்லா படிச்சுட்டு, அங்கே சொல்லி தராங்களே அப்படின்ட்டு இருக்க மாட்டேன். இந்த டாப்பிக்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் படிப்பேன். ஆனால் இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம படிச்சிட்டோமேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய்ட்டு அவர் ட்ரெயினரை போட்டு உயிரை வாங்கக்கூடாது.
ஸோ நான் வந்து இப்போ தாங்க நான் மெஷின் லேர்னிங் வரேன், நீங்கள் அந்த கே பேஸ்ட் அல்காரத்தை நீங்கள் எடுக்கவே இல்லைங்க, அது நான் ஆல்ரெடி படித்தேங்கன்ட்டு அப்படி போனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து இன்ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஏன்னா அங்கே போய் சலன்னு பேசிகிட்டு இருந்தால் ட்ரெயினருக்கும் எடுக்க கஷ்டமாக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கும். அங்கே போய்ட்டு நமக்கு தெரிஞ்சுன்னா ஓகே பேசாமல் இருக்கணும், அப்புறமா ஃபைனலாக டவுட் கேட்கணும், இல்லை ட்ரெயினர்கிட்ட ப்ரைவேட்டாக டவுட் கேட்டு அந்த மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா நம்ம எஃபெக்டிவாக படிக்கலாங்க. இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நான் 2 lakhs கொடுக்குறேன், 3 lakhs கொடுக்குறேன், ஜாப் கேரண்டி வந்து அவன் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜாப் கேரண்டின்றது இட் இஸ் கம்ப்ளீட்லி பொய். அது வந்து எங்கேயுமே நான் நம்பவே மாட்டேன். உங்களுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னால் நம்பலாம். நான் வந்து எனக்கு இத்தனை கான்டாக்ட் இருக்குப்பா, உனக்கு இன்டர்வியூ நான் கொண்டு வர வைப்பேன், அது முன்னால் முடியும், ஆனால் நீ தான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கலாம். ஆனால் ஜாப் கேரண்டின்றது லைக் எப்படி கொடுக்க முடியுன்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக கொடுக்க முடியாது. கொடுக்க முடியும்னு என்னோடய மைண்டெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், நான் ஒத்துக்கிறேன் ஜாப் கேரண்டி கொடுக்க முடியும். சப்போஸ் யாராவது நீங்கள் சென்டர் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி ஜாப் கேரண்டி கொடுக்குறீங்கன்னா அந்த கான்செப்ட் சொல்லுங்கப்பா, நானும் கூட கொடுத்துட்டு போகிறேன் ஜாப் கேரண்டின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாய்ப்பே இல்லைங்க. அது நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட வந்து ஜாப் கேரண்டி கொடுக்குறாங்கண்ணா, நான் போகலாமான்னா இல்லைங்க, ஜாப் கேரண்டியில் யாராலும் கொடுக்க முடியாது. அவங்களே ஒரு பில் கேட்ஸாக இருந்து அவங்க ஒரு கம்பெனி வச்சு அதில் ஒரு 1,00,000 பேருக்கு ஓப்பன் பண்ணி ஒரு ஜாப் ஓப்பன் பண்ணால் தான் கொடுக்க முடியும். ஸோ ஜாப் கேரண்டி 100% வாய்ப்பே இல்லை. பட் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி தர முடியும் என்னால் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா தட் இஸ் பிலீவபிள், நம்பலாம். ஏன்னா இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்து நாங்கள் கொடுக்குறோம், உங்களை ட்ரெயின் பண்ணுறோன்னா ஓகே, தட் மேக் சென்ஸ். பட் அட் த எண்ட் உங்கள் கையில் தாங்க இருக்குது. நீங்கள் எந்த சென்டர் போய் படித்தாலும் உங்கள் கையில் தான் நீங்கள் லைக் சுவிட்ச் ஆகிறது இருக்குது. எல்லாமே அசிஸ்ட் பண்ணலாம், அந்த ட்ரைனிங் சென்டர் அசிஸ்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் உள்ள ஃப்ரெண்ட் அசிஸ்ட் பண்ணலாம், இல்லைனா இந்த நான் கூட பண்ணலாங்க, இது கேட்டுட்ருக்கேன். ஆனால் நான் உங்களுக்கு வேலையெல்லாம் வாங்கி தர முடியாது. ஸோ தட் இஸ் த ஃபண்டமெண்டல் ஆஃப் த க்ரக்ஸ் இதில். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம தான் பொறுப்புன்றதை நினச்சிட்டு நீங்கள் ஒரு கோர்ஸ் போய் சேருங்க. அவன் வாங்கி தந்துடுவான், அவன் நமக்கு சொல்லி கொடுத்துருவான் எல்லாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. சரி அவன் இவன் ஏகாந்த வசனம் ஏக வசனம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு கேஷுவலாக பேசுகிறது தான் அவர்கள். ஸோ அவங்களே வாங்கி தந்துடுவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. நம்ம கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூ ஹாவ் மோர் இது. நான் காசை கொடுத்துட்டேன் எனக்கு வரணுன்றது ஒரு தவறான கண்ணோட்டம். ஓகே, அவங்களோட டெலிவர் பண்ணுறது அவங்களோட பொறுப்பு. இப்போ சென்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து பார்த்தோன்னா எஸ், நம்ம வந்து ஒரு ஃபீஸ் வாங்கியிருக்கோம், கண்டிப்பாக நம்ம கமிட்டடாக டெலிவர் பண்ணணும். அது ஒரு சென்டர் நல்ல சென்டராக இருக்காங்க, எல்லாம் நல்ல ட்ரைனிங் எடுக்கணுன்ற இன்டென்ஷன் இருக்காங்கன்னா இது அவங்களோட பொறுப்பாக இருக்கணும். ஓகேவா? பட் நம்ம சைடில் ஸ்டூடெண்ட்டாக நம்ம சைடில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கமிட்டடாக இருக்கணும்ப்பா, நான் படித்து நான் வந்துடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏதோ உங்களுக்கு அந்த ட்ரெயினில் புரியலை, உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த ட்ரெயினர்கிட்டக்காண்டி. அது சொல்லாதீங்க காசை கொடுத்துட்டு நீயே படிக்கிறதுக்கு எதுக்கு கொடுக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ட்ரெயினர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி புரியலைங்க எனக்கு, ஐ டோன்ட் ஃபீல் இட் குட், ஃபீட்பேக் சரியில்லை, நீங்கள் கமிட்டடாக இல்லைன்றா கண்டிப்பாக சொல்லலாம். நானே சொல்லியிருக்கேன், நிறைய ட்ரைனிங்ஸை நான் சொல்லியிருக்கேன், நிறைய இதுவும் எனக்கும் தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது ஒரு வழி. அண்ட் இன்னொரு வழி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, லைக் இந்த மாதிரி சென்டருக்குலாம் போகாமே நம்ம வந்து படிக்கலாம் தான். அது வந்து படிக்க முடியுமானா 100% முடியும். ஸோ இதுக்கு வந்து லைக் நான் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கேன். நம்ம யூடியூப்பில் வீடியோ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரியல் டைம் சினாரியோ ட்ரூ ஸ்டோரி சொல்லணும்னு பார்த்திங்க அப்படின்னா, இனிஷியல் அதாவது தமிழ் பூமி போட்ட இனிஷியலில் ஒரு 3 years அந்த மாதிரி இருக்கும். நான் நிறைய ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். டக்குன்னு வந்து ஒரு நாள் சென்னை பாண்டி பஜார் ஏரியாவில் சுற்றிட்டு இருந்தேன். அங்கே சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு பையன் திடீர்னு வந்துட்டு அண்ணா உங்களை பார்த்தா நான் சுவிட்ச் ஆனேன், இப்போ வந்து ஏதோ 5 lakhs 10 lakhs ஆப்போம், அந்த லேக்ஸ் பயங்கர சுவிட்ச் ஆகிட்டேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னா. இன்னும் நம்மளோட கோர்ஸ் படிச்சியாப்பா அப்படின்னா. இல்லைங்க அவங்க யூடியூப் வீடியோ பார்த்து எல்லாம் சுவிட்ச் ஆகிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னா. வா பரவாயில்லையே அப்படின்னு எனக்கே அது இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஆக்சுவலி அதுலேருந்து நான் நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய அதை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டேன், நிறைய வீடியோஸ் அந்த மாதிரியும் போட ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் நீங்கள் வந்து தமிழ் பூமின்னு இல்லை, எக்கச்சக்க இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஒர்க் பண்ணுறவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக கோர்ஸ் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைன்ட்டு ஒரு இது நான் ரீசெண்டாக பார்த்தேன். லைக் அவர் பேர் அருள் பிரசாத் நினைக்கிறேன். ஸோ அந்த சேனல் பார்த்திங்க அப்படின்னா அவரெல்லாம் ஃபுல் கோர்ஸ் அப்படியே ஃப்ரீயாக போட்டுக்கிட்டே இருக்கார். ஸோ ஆட்டோமேஷன் பற்றி எல்லாமே போடுறாரு. கண்டிப்பாக அவர் சேனல் யூடியூப்பில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது ஒரு நல்ல இதாக இருக்கும். இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. அவருக்கு ஆக்சுவலி நான் அப்படி ஒரு மனுஷன் எக்ஸிஸ்ட் ஆகுன்னு அவர் தெரியாது. அவர் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காருன்றதுனால நான் அதை சொல்கிறேன். ஸோ அது போய் பாருங்கள். அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் தேடினா கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்லைனில் உங்களால் ஃப்ரீயாக எல்லாமே படிக்க முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸு, இப்படி படிக்கிறதுக்கும் ஒரு கிளாஸ் போய் சேர்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நான் 2 lakhs கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி போகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால்,
உங்களுக்கு வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த கோர்ஸில் நம்ம காசு கொடுத்தோன்னா நம்ம கமிட் ஆயிரும். ஐயோ காசு கொடுத்துருமே படிக்கிறோமே, நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு உள்ளுணர்வு, ஒரு அரிப்பு வரும். ஏன்னா காசு கொடுத்துருக்கோம், நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சாகணுன்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வரும். அதனால் படிப்போம், கமிட்டடாக இருப்போம். திஸ் இஸ் நம்பர் 1. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோர்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு ட்ரெயினர் எஃபர்ட் போட்டு வராருன்னா, அவர் வந்து இந்த காசு வாங்கிட்டார். ஸோ அவர் எஃபர்ட் போட்டு அவர் கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சராக வச்சுருப்பார். இப்போ நம்ம ஆன்லைனில் என்ன பண்ணுவோம்னா, இன்றைக்கி ஒரு கோர்ஸ் இங்கே பார்ப்போம், நாளைக்கு வேறு எதையோ பார்ப்போம். அப்படியே வந்து ஸ்கிட் ஆகி நம்ம கமிட்டடாக ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் ஒரே ஒரு பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த யூடியூப்பில் இப்படி சொல்கிறாங்க, அந்த யூடியூப்பில் அப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி ஸ்லிப் ஆயிரும். இதில் ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இது நம்பர் 2. நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைவ் இன்ட்ராக்ஷன். இப்போ ட்ரெயினர் வந்து டெய்லி கிளாஸ் எடுக்கிறாருன்னா, நீங்கள் கேட்குற கொஸ்டின் டக்குன்னு உங்களுக்கு வரும். அவர் பேசுகிறது உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஒரு மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு கடைசி வர தடைப்படாமல் கமிட்டடாக போகும். ஸோ அந்த லைவ் வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் அந்த கோர்ஸ் கூடயே சேர்ந்து கோர்ஸை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இது 3 தான் நான் வந்து பெனிஃபிட்டாக பார்க்குறேன், ஒரு லைவ் கோர்ஸ் போகிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம படிக்கிறதுக்கும். நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு சர்வே, ஆக்சுவலி ஸ்டடி, யுடிமியில் என்னமோ லைக் 80% லோ கோர்சஸ் வந்து ஃபினிஷ்டாகவே இல்லையாம். எடுக்கிறாங்களாம், ஃபினிஷ் பண்ணலையாம். ஃபார் எக்ஸாம்பிள் நானே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ கோர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று முடிச்சுனா கூட எனக்கு ஞாபகம் இல்லை யுடிமியில். ஸோ நானே நிறைய யோசிப்பேன், ஏன்னா யுடிமியில் 5000 கொடுக்குறேன், நம்ம என்னடா 20,000 ஃபீஸ் வச்சுருக்கோம் அப்படியும் வராங்கன்னு பார்த்தா, யுடிமியில் இது உள்ள பிரச்சனை இப்படி தான் எனக்கே புரியுது. ஏன்னா ஒரு லைவ் இன்ட்ராக்ஷன், ஒரு ஹியூமன் கனெக்ட் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கோர்ஸை முடிக்கணும். ஸோ கோர்ஸ் முடிக்கிறது தான் மேட்ரு. முடித்து சுவிட்ச் ஆகிட்டோன்னா நம்ம, இப்போ நானே சுவிட்ச் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன். டெவாப்ஸில் ரீசெண்டாக நான் பார்த்த ஸ்டோரிஸ் இது. ஸோ நானே இப்போ சுவிட்ச் ஆகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ பண்ணுறோம், லைக் வராங்க, சுவிட்ச் ஆகிறாங்க. சுவிட்ச் ஆகும்போது கிட்டத்தட்ட 100%, 150%, 200%லாம் வந்து சுவிட்ச் ஆகிறாங்க. ஸோ அப்படி வரும்போது இட் டசன்ட் மேட்டர். அவங்களுக்கு இந்த 20,000 30,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மந்த்லேயே கிடச்சிருது. ஸோ அப்படி இருக்கும்போது தட் இஸ் ஒர்த் இட். ஆனால் அந்த ஃபீஸ் கொடுத்து படித்து தான் சுவிட்ச் ஆக முடியுமானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஃபீஸ்லாம் கொடுக்க தேவையே இல்லை. ஓனாக உங்களால் உங்கள் டயத்தை இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக படித்து சுவிட்ச் ஆக முடியும். பட் எக்ஸ்ட்ரா நீங்கள் எஃபர்ட் போடணும். உங்களோட மோட்டிவேஷன், கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா 100% முடியும். இது வந்து நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். அதனால் நீங்கள் எங்கேயுமே கோர்ஸ் சேர்ந்தால் தான் படிக்க முடியுமா அப்படின்றது இல்லவே இல்லைங்க. இப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்கிற இந்த சப்போர்ட்லாம் கூடவே நீங்கள் லைக் ஆஃப்லைனில் கிடைக்கும். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அவங்க வாட்ஸ்அப் குரூப், நம்மகிட்டே கூட வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது. அதில் போய் நீங்கள் பிங் பண்ணி யாரையாவது ஒரு ஆள் பிடிச்சி உங்க கூட படிக்கிறவனை பிடிச்சி நீங்கள் படிக்கலாம். இல்லைன்னா அதில் உள்ள ட்ரெயினர்ஸே வந்து ரீச்சபிளாக தான் இருக்காங்க. நானே ரீச்சபிளாக தான் இருக்கேன் ஆக்சுவலி. என்னை மாதிரி நிறைய பேர் ரீச்சபிள் தான். இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. நம்ம கமிட்டடாக சுவிட்ச் ஆகணும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு இதை போட்டு சுவிட்ச் ஆகிட்டிங்கன்னா தட்ஸ் ஃபைன். அப்போ நீங்கள் சுவிட்ச் ஆகிக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் 4 பேருக்கு. அப்படியே லெட் இட் ஸ்ப்ரெட். அந்த மாதிரி தான் நம்ம போனால் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அண்ட் கோர்ஸ் எவாலுவேஷன், நம்ம ஆரம்பித்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கோர்ஸ் எவாலுவேட் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ எப்படி நீங்கள் எவாலுவேட் பண்ணலான்னா, ஆப்வியஸ்லி பாசிட்டிவ் ரிவ்யூ, அந்த இதோட ரிவ்யூ எப்படி இருக்குது, பப்ளிக் ரிவ்யூவில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் எத்தனை ரிவ்யூ இருக்குன்னு பாருங்கள். சில இது வந்து 4-5 ரிவ்யூ வச்சுட்டு நம்ம வந்து சொல்ல முடியாதுல்ல. 4-5 ரிவ்யூ வச்சு கூகுளில் வந்து 5 ஸ்டார் அப்படின்னு இருந்துச்சுன்னா 5 பேர் தான் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செட் ஆகாது. அதுக்கப்புறம் அந்த அவங்களோட சப்போஸ் நீங்கள் படித்ததில் யாராவது இருந்தாங்கன்னா லிங்க்டின்ல யாரையாவது உங்களால் பிடிக்க முடியுமான்னு பாருங்கள். பிடிச்சி அவங்கக்கிட்ட இருந்து இது என்ன சொல்கிறது, அவங்கக்கிட்ட ஒரிஜினல் ஃபீட்பேக்கை ப்ரைவேட்டாக வாங்க. பப்ளிக்காக போடலான்னு ப்ரைவேட்டாக என்னங்க உங்கள் ரிவ்யூ போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக ஏதாவது கொடுப்பேன்ற மாதிரி ஏதாவது சொல்லி ஏதாவது ரிவ்யூ போட்டாங்களா, ரிவ்யூக்கு ஏதாவது 10% 5% ஆஃபர் ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரிஜினல் ரிவ்யூவான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச டியூ டிலிஜென்ஸ் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களோட எஃபர்ட்டை போட்டு எப்படி வேலிடேட் பண்ணணும், அந்த கோர்ஸ் கண்டென்ட் பாருங்கள். கோர்ஸ் கண்டென்ட் ஓகேவா இருக்கா உங்களுக்கு? இனிஷியலாக கோர்ஸ் கண்டென்ட் எதுன்னு தெரியாது, இதுதான் ஒரிஜினலாக இல்லையான்னு தெரியாது. கம்பேர் பண்ணுங்கள், 2-3 இது எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாப் ரிக்குவயர்மெண்ட் எடுத்து பாருங்கள். இந்த இதெல்லாம் கேட்குறாங்களா, அதெல்லாம் இருக்குதா, அதெல்லாம் இல்லையா, இல்லைன்னா நம்ம இப்படி படிக்கலாம் ஏன்றதை நீங்கள் கேளுங்க, அவங்ககிட்ட கேளுங்க. இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே இந்த எஃபர்ட்லாம் போடுறது நீங்கள் படிக்கிறதுக்கு ஈக்குவல். ஆக்சுவலி நீங்கள் அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஈக்குவல் இந்த எஃபர்ட்லாம் போட்டு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. இது எதுவுமே தெரியாமல் யார்கிட்டையா ஒருத்தங்கிட்ட கேட்டு இது ஓகேவா இல்லையான்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா போய் சேர்கிறதுக்கு நீங்களே இந்த எஃபர்ட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும். தட் நாலேஜ் இஸ் நத்திங் பட் நீங்கள் லேர்ன் பண்ணுறது தான். ஏன்னா நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ அது ஒரு லேர்னிங்கே, இதுவே லேர்னிங் ஆகிரும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு அதுக்கப்புறம்
கோர்ஸ் வந்துட்டு போகும்போது ப்ராக்டிகல்ஸ்லாம் நிறைய பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் ஆப்வியஸில் உள்ளது தான். அண்ட் கீப் அப் யுவர் மோட்டிவேஷன். அது எப்படி நிறைய வழிகள் இருக்குது. எப்படி மோட்டிவேஷன் உங்களால் கீப் அப் பண்ண வைக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணி கோர்ஸை முடிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய ஃபீஸ், இது நம்ம ஆக்சுவலி இன்னும் மென்டாலிட்டி இருக்குது. ஆக்சுவலி நிறைய ஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் இப்போ ரொம்ப சூப்பர் கோர்ஸுங்க அப்படின்ற மாதிரியும், குறைய ஃபீஸ் இருந்துச்சுன்னா அது என்னங்க கோர்ஸு குறைய ஃபீஸை கொடுக்குறாருன்னு டவுட்டாகவே பார்க்குற மாதிரியும் இன்னும் இருக்குது ஆக்சுவலி மென்டாலிட்டி. இது எனக்கே இருக்குது சில டயத்தில். பட் அதை நம்ம அப்படி வைக்க கூடாதா இல்லைன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டென்ட் தாங்க. ஏன்னா ஒருத்தங்க வந்து 5,000க்கு கோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராப்ளி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களும் தே வாண்டட் டு நாலேஜ் ஷேர் பண்ணணுன்னு கூட ஒரு கம்மி ஃபீஸாக கூட வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஃபீஸை வச்சு மட்டுமே டிட்டர்மைன் பண்ணாதீங்க ஒரு விஷயத்த. ஃபீட்பேக் ஓவரால் எப்படி போயிட்டுருக்கு என்ன ஏதுன்றதை வச்சு நீங்கள் ஓவராலாக பாருங்கள். ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. அண்டு இப்போது வந்து நம்ம படிக்கிறத நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். எப்போவுமே அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். பட் இப்போவும் அப்படி தான் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். மந்த்லி ப்ராப்ளி நீங்கள் ஒரு 1000 500 அந்த மாதிரி எஜுகேஷனுக்குன்னு ஒதுக்கிடுங்க. ஏதாவது ஒரு எஜுகேஷனுக்கு அதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு சும்மா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளி அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் என்றைக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்டு இதெல்லாம் தான் பேசிக்காக நான் பண்ணுற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப ட்ரை லேர்னிங்கும் நமக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் எப்படி ஜாலியாக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பார்த்து படிங்க. அண்ட் லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் ஃபன். நமக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை படித்து பண்ணோம் அப்படின்னா அதுவே ஒரு ஹை கொடுக்கும். ஸோ அதுக்காகவே நம்ம வந்து படிக்கலாம். அண்ட் தேட்ஸ் ப்ரிட்டி மச் இட் ஃப்ரம் திஸ் பாட்காஸ்ட். அண்ட் உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட்டில் உள்ள கருத்துக்களில் ஏதாவது சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம தமிழ் பூமி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட்டை அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலமாக தான் நம்ம பாட்காஸ்ட் வந்து வளரும். உன்னோட உழைப்பு தான் உன்னை உயர்த்தும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க 1-2 இதுக்கு. அப்போ தான் நிறைய பேருக்கு இது கேட்கவும் முடியும். நிறைய பேர் கேட்டால் தான் நம்ம பாட்காஸ்ட்டும் வளரும். ஸோ பாட்காஸ்ட் வளர்கிறது நமக்கும் ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்றத சொல்லிவிட்டு அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய்.